Hello all, welcome to Ashwin Mini Course. This is Kritika. Day 5 இன்னைக்கு நம்ம செஷன்ல ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டோரேஜ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டிஸ்க். வர்ச்சுவல் மெஷினோட டிஸ்க் ரிலேட்டடா இன்னைக்கு சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் ஆஃப் டிஸ்க் இன் Azure. ஸோ ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க அஷ்யூர்ல ஒரு VM கிரியேட் பண்றீங்கன்னா உங்களோட டிஸ்கை ப்ரீமியம் எஸ்எஸ்டிலையா இல்லை ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி இல்லை ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி இல்லை எந்த டைப்ல உங்களோட டிஸ்கை கிரியேட் பண்றீங்கன்ற ஆப்ஷன் கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் ஓஎஸ் டிஸ்பிளானர், டெம்பரரி டிஸ்பிளானர், டேட்டா டிஸ்பிளானர், ஒரு ஓஎஸ் டிஸ்கோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், டிஃபால்ட்டா அது என்ன சைஸ்ல இருக்கும், எக்ஸ்டர்னலா ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணி அதை எப்படி வர்ச்சுவல் மிஷின் அட்டாச் பண்றது, இந்த மாதிரியான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Okay, so first we need to understand types of disk: OS disk, temporary disk, data disk. So first OS disk. OS disk அப்படிங்கிறது நீங்க ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்றேன். இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின்ல பை டிஃபால்ட்டாகவே டிஸ்க் கிரியேட் பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். இந்த சைஸ்ல எனக்கு இந்த டைப்ல ஒரு டிஸ்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுக்க முடியும். பட் இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணல, பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டைரக்டா ரிவ்யூ கிரியேட் கொடுத்து வர்ச்சுவல் மிஷின் ரிமோட்ல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்க்ன்ற அந்த பார்ட்டுக்கு போகல. இன்னைக்கு அதை பத்தி பார்ப்போம். ஸோ விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஓஎஸ் டிஸ்க் இருக்கு. ஓகே, நான் இவ்வளோ நாள் நான் போய் கிரியேட் பண்ணல, பட் பை டிஃபால்ட்டா அவங்க அந்த ஓஎஸ் டிஸ்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் ஒரு டெம்பரரி டிஸ்க் கூட இருக்கும். ஸோ ஓஎஸ் டிஸ்க்னா என்ன, டெம்பரரி டிஸ்க்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஓஎஸ் டிஸ்க்கை யூஸ்வலாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வர்ச்சுவல் மிஷின் ரிமோட்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சி டிரைவா இருக்கும் இந்த ஓஎஸ் டிஸ்க். டெம்பரரி டிஸ்கை பொறுத்த வரைக்கும் அது டி டிரைவ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சி டிரைவ் அண்ட் டி டிரைவ். சி டிரைவ் என்னது, நம்மளோட ஓஎஸ் டிஸ்க். டி டிரைவ் நம்மளோட டெம்பரரி டிஸ்க். ஓகே, இப்போ ஓஎஸ் டிஸ்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சி டிரைவ் நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓஎஸ் டிஸ்க் எது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டெம்பரரி டிஸ்க் ரிலேட்டடா நமக்கு தெரியணும் இல்லையா. பொதுவாக டெம்பரரி டிஸ்க் நம்ம பிசிக்கல் மிஷின்ல இருக்காது. ஸோ வர்ச்சுவலா நீங்க வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க ஆஷூர்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கு டெம்பரரி டிஸ்க் அலாட் பண்ணுவாங்க. இந்த டெம்பரரி டிஸ்க் என்னன்னா, நீங்க இந்த டிஸ்க்ல, அதாவது உங்க வர்ச்சுவல் மிஷின்ல டி டிரைவ் இருக்கும் இல்லையா, அதுல போயிட்டு ஏதாவது ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரோ இல்ல ஃபைலோ டெம்பரரியா தான் அங்க ஸ்டோர் ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் இப்போ அந்த வர்ச்சுவல் மெஷினை நான் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா டி டிரைவ்ல நான் வச்சிருந்த அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் டெம்பரரி டிஸ்க். அதனாலதான் அது டெம்பரரி டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். அங்க நீங்க வைக்கக்கூடிய டேட்டா ஒன்ஸ் சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்க, ரீஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க இருக்க டேட்டாஸ் லாஸ் ஆயிடும். ஸோ இதுல டெம்பரரியா நீங்க யூஸ் பண்ற டேட்டாஸை மட்டும் வச்சுக்கலாம். பெர்மனன்ட் டேட்டாஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா டேட்டா லாஸ் ஆகும். ஆஃப்டர் தட் டேட்டா டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டேட்டா டிஸ்க் என்ன அப்படின்னா, இதுக்கு பர்டிகுலரா இதுதான் டிரைவ் லெட்டர் அப்படின்னு எதுவும் அசைன் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ வாண்ட் நீங்க இ இல்லை எஃப் எந்த லெட்டர் வேணா அசைன் பண்ணிக்கலாம் உங்களோட அந்த டிரைவ். ஸோ டேட்டா டிஸ்க் அப்படிங்கிறது நாம போயிட்டு கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா டிஸ்கை தான் டேட்டா டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணி அதை உங்களோட வர்ச்சுவல் மிஷினோட அட்டாச் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் உங்களுக்கு தேவையான டேட்டா பேஸ், ஃபைல், ஃபோல்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ டேட்டா டிஸ்க் ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களால மல்டிபிள் டேட்டா டிஸ்க் அசைன் பண்ண முடியும், கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ண முடியும் அந்த வர்ச்சுவல் மிஷின்ல. பட் இட் டிபெண்டிங்ஸ் அப்பான் யுவர் வர்ச்சுவல் மிஷின் சைஸ். உங்களோட விஎம் சைஸை பொறுத்து உங்களால எத்தனை டிஸ்க் அட்டாச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு
அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அடிஷ்னலா சி டிரைவ் டி டிரைவ் அங்க இருக்கும். அடிஷ்னலா வேணும்னா இஎஃப்ஜின்னு நெக்ஸ்ட் அட்டாச் பண்ண முடியும். இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றோம்னா OS சிஸ்டம் டெம்பரரி டிஸ்க் டிஃபால்ட்டா அங்க இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? பட் அது என்ன சைஸ்ல இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம இவ்வளவு நாள் நோட்டீஸ் பண்ணல. இவ்வளவு நாள் நம்ம கிரியேட் பண்ணல, வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணல, அதுல இருந்தது. பட் நாம அதை கவனிக்கல இல்லையா? இன்னைக்கு அதை பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு OS டிஸ்க் அவங்களே அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது டிஃபால்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 ஜிபியில் அசைன் பண்ணுவாங்க. இட் மே பி 1 GB virtual machine, இல்லை 3.5 GB virtual machine, 8 GB, 16 GB, நீங்கள் என்ன சைஸில் உங்களோட VM கிரியேட் பண்ணாலும் OS disk 127 ஜிபியில் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வேணும்னா போய் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் OS disk சைஸை. பட் டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குறது என்னமோ 127 GB டெம்பரரி டிஸ்க். இதுவும் VM கிரியேட் ஆகலையே கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் இங்க 7 GB மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 7 GB எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினை நீங்க 3.5 ஜிபில கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ஜிபில டெம்பரரி டிஸ்க் கிரியேட் ஆகும். இல்ல நான் வந்து ஒரு 1 GB VM கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 4 ஜிபில இந்த டெம்பரரி டிஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ சைஸ் 1 GB VM இருக்கும்போது டெம்பரரி டிஸ்க் சைஸ் 4 GB ஆகும். 3.5 இருக்கும்போது 7 GB ஆகும் மாறுது. which means டெம்பரரி டிஸ்கோட சைஸ் மாறும். பட் OS டிஸ்க் சைஸ் டிஃபால்ட்டா 127. இஃப் யூ வாண்ட் நீங்க அதை மாத்திக்க முடியும். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு VM கிரியேட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதுல OS டிஸ்க் டெம்பரரி டிஸ்க் காட்டுறேன், என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வர்ச்சுவல் மிஷின்ல டிஸ்க் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த OS டிஸ்க் இருக்கு இல்லையா? OS டிஸ்க் பிளஸ் டேட்டா டிஸ்க் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கும் கூட என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்களோட டிஸ்க்ல ப்ரீமியம் SSD யூஸ் பண்றீங்களா, இல்லை ஸ்டாண்டர்ட் SSD யூஸ் பண்றீங்களா, ஸ்டாண்டர்ட் HDD யூஸ் பண்றீங்களான்றத செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட காஸ்ட் ஆகட்டும், டிஸ்கோட காஸ்ட் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன டைப் செலக்ட் பண்ண போறீங்க? ப்ரீமியம் SSD அப்படின்னா உங்களோட டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? ஹை இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் அப்படி IOPS சொல்லுவாங்க இல்லையா? அது ரொம்ப ஹையா இருக்கும் ப்ரீமியம் SSD செலக்ட் பண்ணும்போது. ஆஃப்டர் தட் ஆப்வியஸா பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கையில காஸ்ட்டுமே ஹையா தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், லோ லேட்டன்சியா இருக்கும். அந்த டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரீமியம் SSD ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். நாட் ஒன்லி டேட்டா பேஸ் ப்ரொடக்ஷனுக்காகவோ இல்லை கிரிட்டிக்கல் டேட்டா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் SSD யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் SSD பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஆவரேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ட்ரி லெவல் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, இல்லை நம்மள மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், இல்லை டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் SSD யூஸ் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி ப்ரீமியம் SSD விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் ஓகே தான், நம்மளால இப்போ ப்ராக்டிஸ் பண்றதுக்குலாம் ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் SSD யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும். காஸ்ட் வைஸ்மே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மீடியமும் அதே மாதிரி காஸ்ட்டும் ப்ரீமியம் SSD கம்பேர் பண்ணல சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். ஆஃப்டர் தட் ஸ்டாண்டர்ட் HDD. ஸ்டாண்டர்ட் HDD அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட், அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப லோவா தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கப்காக யூஸ் பண்றீங்க ஒரு வர்ச்சுவல் மிஷின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை நீங்க ஸ்டாண்டர்ட் HDD யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும். மோரோவர் பேக்கப்க்கு அவ்வளோ ஃபாஸ்டா நடக்கணும்னு எந்த கண்டிஷன் இருக்காது இல்லையா? அதுக்காக. அதே மாதிரி ஓல்டு டேட்டாஸ் எதையாவது மெயின்டைன் பண்ணுங்க, அதை வந்து ஆக்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு டேட்டாஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க, ரெகுலரா அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் HDD யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும், அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் கூட ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம
வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான டைப்ல டிஸ்க் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ என்னோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ரிசோர்ஸ் குரூப். டெமோலஜி ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் இது. இதுல ஒரு வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பேசிக் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ விண்டோஸ் விஎம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணி நேமும் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈஸ்ட் யூஎஸ் அவைலபிலிட்டி ஆப்ஷன் சேம். பேசிக் டீடைல்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணல என்ன மாதிரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அதை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் விண்டோஸ் இமேஜ் கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் சைஸ் 4GB இருக்கு, 3.5 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, தென் RDP அலோவ் பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் செக் பண்ணி இப்போ ரிவ்யூ கிரியேட் இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு டிஸ்க் பற்றிப்போம். இங்க பாத்தீங்கன்னா OS டிஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க, OS டிஸ்க் சைஸ் வந்துட்டு இமேஜ் டிஃபால்ட் 127GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து 128 256 இல்லை 512 ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நீடோ அதை பேஸ் பண்ணி நீங்க சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ எனக்கு 127 போதும், லேட்டரா வேணும்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்க முடியும். அடுத்தது டைப், என்ன டைப்ல OS டிஸ்க் வேணும்னு கேட்குறாங்க. ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீமியம் எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ் ஒர்க்லோட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபார் வெப் சர்வர், லைட்லி யூஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி பெஸ்ட் ஃபார் பேக்கப், நான் கிரிட்டிக்கல் அண்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன டீட்டெயில் பண்ணணும் அதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் எஸ்எஸ்டி தான் வெர்ச்சுவல் மிஷினோட டிஸ்க் இருக்கும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி கூட கிரியேட் பண்ணிக்கலாம், இதுவே போதுமானது. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி சேஞ்ச் சும்மா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக பார்க்குறேன். மற்றபடி ப்ரீமியம் எஸ்எஸ்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் காஸ்ட் வைஸ் லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். தென் இப்போ OS டிஸ்க் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அதாவது எனக்கு என்ன சைஸ் வேணும், டிஃபால்ட் 127 இருக்குதுன்னு சொல்லிட்டு OS டிஸ்க் டைப் வந்து ப்ரீமியம் எஸ்எஸ்டி டிஃபால்ட்டாக இருந்தது, நான் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி அப்படின்னு மாற்றிருக்கேன். இப்போ ரிவ்யூ கிரியேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம வர்ச்சுவல் மெஷின் ரெடி ஆயிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி ரிமோட்ல கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வர்ச்சுவல் மெஷினை கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டிஸ்க் டீட்டெயில்ஸ் காட்டுறேன்.
ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டிஸ்க் டீடைல்ஸ் இங்க பார்க்க முடியும். என்ன சொல்லியிருக்காங்க, விண்டோஸ் சி 126 GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 126 GB அப்படிங்கிறது ஆக்சுவலாக 127 எக்ஸாக்டாக பார்க்கணும்னா நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போய் பார்க்க முடியும். இப்போ இந்த விண்டோஸ் சிங்கிறது தான் என்னது, நம்மளோட ஓஎஸ் டிஸ்க். அடுத்து இங்கே டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்து டி டிரைவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6.99 GB, அதாவது 7 GB. ஏன்னா என்னோட இது 3.5 வச்சு இல்லையா, அதனால 7 GB கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய் பார்க்க முடியும். ஸோ எதர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன்ல போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்க் mgmt.msc கொடுத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஓப்பன் ஆகும், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க டிஸ்க் 0 1 ஆக்சுவலா இந்த கவுண்ட் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஸ்க் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளோட ஓஎஸ் டிஸ்க் 126.99 GB. ஸோ 127 GB இருக்கு இந்த விண்டோஸ். ஆஃப்டர் தட் டிஸ்க் 1 7 GB, இது நம்மளோட டெம்பரரி டிஸ்க். ஓகே, இது டே டிரைவா இருக்கு. இதுதான் டீடைல். இப்போ வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணையில வேணும்னா 127 நீங்க 128 இல்லை 150 அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சொன்னீங்க. இப்போ நான் 127 GB போதும் கிரியேட் பண்ணிட்டேன். லேட்டரா எனக்கு இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் ஓஎஸ் டிஸ்க் சைஸ் பார்த்துடலாமா? ஸோ இப்போ எந்த வர்ச்சுவல் மிஷினில் உங்களுக்கு டிஸ்க் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த விஎம்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் டிஸ்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு ஓஎஸ் டிஸ்க்கு தனியாகவும் டேட்டா டிஸ்க்கு தனியாகவும் டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ நாம இன்க்ரீஸ் பண்ண போகிறது ஓஎஸ் டிஸ்கோட சைஸை. ஸோ இதுதான் என்னோட ஓஎஸ் டிஸ்க். கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே செட்டிங்ஸில் சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். இப்போ 128 அவங்க ஹைலைட் பண்ணி காட்டாங்க. எதனால என்னோடது ஆல்ரெடி 127ல இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும்னா மினிமம் 128 இல்லை 256 512 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் இப்போ நீங்க சைஸை டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் திரும்ப நீங்க பழைய சைஸ்க்கு டிக்ரீஸ் பண்ணி போக முடியாது. இஃப் யூ வாண்ட் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணிட்டு போக முடியும். கஸ்டம் டிஸ்க் சைஸ் என்ன இருக்கு, 127 அப்படின்னு இருக்கு இல்லையா. வேணும்னா நீங்க மேலே இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கஸ்டம் சைஸ் கூட கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 127ல இருக்கு இல்லையா, இதை 150 மாத்திக்கிறேன்னு சொல்றேன். என்னோட டிஸ்க் சைஸ் 127. இப்போ நான் 150 கஸ்டம் சைஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்க, சேஞ்ச் டு த டிஸ்க் சைஸ் கேன் பி மேட் ஒன்லி வென் த டிஸ்க் இஸ் unattached or the managing virtual machine are reallocated. இப்போ virtual machine ஸ்டாப் பண்ணிட்டு சைஸை மாற்ற முடியும். அப்போ சைஸ் virtual machine ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால டிஸ்க் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ நான் என்ன பண்ணணும், virtual machine ஸ்டாப் பண்ணணும். விஎம் கொடுக்குறேன், இங்க ஸ்டாப் விஎம் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் ரன்னிங்ல இருந்தது, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இப்போ ஸ்டாப் டீஅலோகேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வெர்ச்சுவல் மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போய் சைஸை மாற்ற முடியுமானா தாராளமாக மாற்றும். அகெயின் டிஸ்கில் போயிடுறேன். டிஸ்கில் போயிட்டு என்னோட ஓஎஸ் டிஸ்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களால் சைஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்.
நான் இங்கே 150 அப்படின்னு கஸ்டம் டிஸ்பிளேஸ் கொடுத்துக்கிறேன். 150. இப்போ சேவ் பண்ணுற ஆப்ஷன் எந்த எரரும் காட்டாமல் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேவ் கொடுத்துருக்கேன். டிஸ்க் சைஸு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இங்கே அப்டேட் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் வர்ச்சுவல் மிஷினில் போய் செக் பண்ணலாம். பட் என்னோட விஎம் இப்போ ஸ்டாப்ல இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் பண்ணி சைஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஸ்டார்ட் விஎம். ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணலாமா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். என்டர் கனெக்ட். இப்போ அவை நம்ம டிஸ்கோட டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்ப்போம். விண்டோஸ் சி, விண்டோஸ் டி இருக்கு. பட் விண்டோஸ் சியோட சைஸ் அகைன் அதே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சைஸ்ல தான் இருக்கு இல்லையா? இதை என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்க் mgmt management டாட் msc என்டர் கொடுக்க இங்க உங்களால நீங்க ஆட் பண்ணிருக்க அந்த எக்ஸ்ட்ரா சைஸை செக் பண்ண முடியும். அன்அலோகேட்டட் பார்த்தா இது ஷோ ஆகுது இல்லையா? ஸோ 127 இருந்தது. நான் அதில் 23 ஆட் பண்ணி 150 அந்த டிஸ்க் சைஸை மாற்றுறேன். ஆக்சுவலாக இங்கே டிஸ்க் 0 115 மாற்றிட்டாங்க. இந்த 0.2 அதை விட்டுடலாம். ஓகே, 115 மாற்றிட்டாங்க. பட் விண்டோஸ் சியோட சைஸ் 127 தான் இருக்கு. பிகாஸ் இது அன்அலோகேட்டட் பார்த்தா இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்அலோகேட்டட் பிரைமரி பார்ட்டிஷன். இதை நான் அலாட் பண்ணணும், பிரைமரி பார்ட்டிஷனாக மாற்றணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இதை எதோட அட்டாச் பண்ணணும், விண்டோஸ் சியோட அட்டாச் பண்ணணுமா? இப்போ விண்டோஸ் சி மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் வேல்யூம் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ விசார்ட் ஓப்பன் ஆகும். இங்க டோட்டல் வால்யூம் சைஸ் அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அவைலபிள், செலக்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் தான் விட்டுறேன். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ ரெண்டும் சேர்ந்துருச்சு இல்லையா? அன்அலோகேட்டடாக இருந்தது கூட இந்த பிரைமரி பார்ட்டிஷனோட சேர்ந்து அலாட் ஆயிடுச்சு. இப்போ 150 அப்படிங்கிறது விண்டோஸ் சி பார்ட்டிஷனோட சைஸ். இதை நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். 150 சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவல் மிஷினோட ஓஎஸ் டிஸ்கோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் வேணும்னா திரும்பவும் போய் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் என்னால் அதை டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அது சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் உங்களால் திரும்பவும் பழைய சைஸ்க்கு கம்மி பண்ண முடியாது. எத்தனை தடவை வேணாலும் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வர்ச்சுவல் மிஷினோட ஓஎஸ் டிஸ்க் சைஸை எப்படி மாற்றணும் அப்படின்றத பார்த்து. ஸோ இப்போ இதுதான் பார்த்தோம் இல்லையா? ஒரு விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் 127 இருந்தது ப்ளஸ் 23 டிஸ்க் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நான் 150 ஜிபிக்கு நம்மளோட இந்த டிஃபால்ட் 127 இருந்த ஓஎஸ் டிஸ்க்கு மாற்றிக்கணும். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் ஓஎஸ் டிஸ்க் சைஸ் அதை பார்த்துக்கணும். எக்ஸ்டெண்ட் விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் ஓஎஸ் டிஸ்க் சைஸ் பார்த்தாச்சு. ஆஃப்டர் தட் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க் எப்படி அட்டாச் பண்ணணும். நம்ம இந்த செஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஓஎஸ் டிஸ்க் டிஃபால்ட்டாக இருக்கும். வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலே டெம்பரரி டிஸ்க்கும் கூட அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு அதை தாண்டி புதுசாக டிஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக டேட்டா டிஸ்க் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகே,
அகைன் the same virtual machine எந்த விஎம்ல உங்களுக்கு டேட்டா டிஸ்க் அட்டாச் பண்ணணுமோ அங்க போயிருங்க. டிஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்க்கு கீழே டிஸ்க் ஆப்ஷன் சேம் ஓஎஸ் டிஸ்க் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இங்க வந்தோம். டேட்டா டிஸ்க் ரிலேட்டடான டீடைல்ஸ்க்கு கீழே பாருங்க. கிரியேட் அண்ட் அட்டாச் a new disk, அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி போர்ட்டல்ல ஒரு டிஸ்க் வச்சிருக்கீங்க, அதை இங்க அட்டாச் பண்ணணும்னா அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் ஆப்ஷனுக்கு போகணும். பட் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி டிஸ்க்லாம் இல்லை, நான் புதுசா இப்பதான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்க்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 0 அப்படின்ற சைஸ்ல தான் உங்களோட டிஸ்க் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 ஓகே, லேண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, 0 1 2 3 4 5 6 ஐடென்டிஃபிகேஷனுக்காக 0. அடுத்தது டிஸ்க் நேம், நான் வந்து டேட்டா டிஸ்க் 1 கொடுக்குறேன். டேட்டா டிஸ்க் 1. ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் டைப் ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி எல்லாம் அவைலபிளாக இருக்கு. அதே நிறையும் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிலே கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். சைஸ் 4GB இல்லை, டிஃபால்ட்டாக அவங்க 4GB கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோட இந்த டேட்டா டிஸ்கை நீங்கள் 10GB கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதுவும் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் சைஸை மாற்றிக்க முடியும். சம் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து இந்த டிஸ்கை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த டேட்டா டிஸ்க் அட்டாச் பண்ணையில பாத்தீங்கன்னா நான் வர்ச்சுவல் மிஷினை போய் ஸ்டாப் பண்ணல, அது வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கையிலேயே என்னால கிரியேட் பண்ண முடியும். பட் நீங்க ஓஎஸ் டிஸ்க போய் டிஸ்டர்ப் பண்ண போறீங்கன்னா ஆப்வியஸா விஎம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓஎஸ் டிஸ்க் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் டேட்டா டிஸ்க் இது வர்ச்சுவல் மிஷினை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க தனியா கிரியேட் பண்ணி வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும் போது உங்களால இதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ அட்டாச் ஆகிடுச்சு, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போனீங்கன்னா நான் ஈவன் ரெஃப்ரெஷ் கூட பண்ணி பார்க்குறேன். இங்கே உங்களால் அதை பார்க்க முடியாது. பட் இந்த டீட்டெயிலை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க முடியும். இருக்கா, டிஸ்க் 2 அன்அலோகேட்டட் அகைன் அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்க டிஸ்க் 2 unknown 10GB not initialized அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் தென் இனிஷியலைஸ் டிஸ்க் கொடுங்க. இப்போ டிஸ்க் 2 ஆமா ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மேக் ஆன்லைன், தென் ரைட் கிளிக் நியூ சிம்பிள் வேல்யூ, தென் நியூ ஜாட் ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன டிரைவ் லெட்டர் கொடுக்கணுமோ இந்த லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட டிஸ்கை அலாட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து சி அண்ட் டி இருக்கு இல்லையா, அதனால ஏபிஇஎஃப்ஜி இதெல்லாம் அலாட் பண்ணிக்கணும். சிஏ போதுமானது, நான் சொல்ல ஈரையே விட்டேன். இ டிரைவா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்டிஎஃப்எஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ்லாம் இருக்கு. நான் டிஃபால்ட் ஆப்ஷனோட ரிவ்யூ கிரியேட் கொடுப்பேன். இப்போ இது அங்கே கிரியேட் ஆகியிருக்கணும் இல்லையா, செக் பண்ணிடலாமா. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போகிறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துறேன். நியூ வேல்யூ இ எத்தனை ஜிபி, 10GB கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது என்னோட ஓஎஸ் டிஸ்க், இது டெம்பரரி டிஸ்க், இது டேட்டா டிஸ்க். இதே மாதிரி உங்களால மல்டிபிள் டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு டாபிக்ல நம்ம ஒரு வர்ச்சுவல் மிஷின்னா அதுல நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஸ்க் அவைலபிளா இருக்கும், டிஃபால்ட்டா எந்த டிஸ்க் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், நீங்க விஎம் கிரியேட் பண்ணும்போது அதுல ஓஎஸ் டிஸ்க் அண்ட் டெம்பரரி டிஸ்க் இருக்கும். டிஃபால்ட்டா ஓஎஸ் டிஸ்கோட சைஸ் என்ன, தென் அதை எப்படி ரீசைஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஆஃப்டர் தட் இஃப் யூ வாண்ட் நீங்க புதுசா வேற டிஸ்க் அட்டாச் பண்ணலாமானா பண்ண முடியும். அதுதான் நம்மளோட டேட்டா டிஸ்க்.
ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு டேட்டா டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லை அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு டாப்பிக்கில். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட லேப் மேனுவல் சேம் இது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் லிங்க்டினோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹுசைஃபேன்ற ஒரு லிங்க்டின் பேஜுக்கு அது போகும். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த லேப் மேனுவல் டவுன்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோரோவர் அந்த பேஜில் நம்மளோட லேப் மேனுவல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ராம்ப்ட் ப்ளஸ் ஜாப் இன்டர்வியூ ரிலேட்டடான டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.